காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். எந்த பெரிய புயலையும் கண்டு அஞ்சாதே. அன்று என் சீஷர்கள் புயலை கண்டு அஞ்சினார்கள். என்ன நடந்தது என்பதை நீ அறிந்திருக்கிறாய். என்னுடைய ஒரே வார்த்தை உன் சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். உன் விசுவாச கண்களால் என்னை நோக்கி பார். உன் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக வெளியே வரட்டும். அவிசுவாசமே உன் ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. மாறாவையும் மதுரமாக மாற்ற என்னால் ஆகும். மரித்து போன லாசருவை நான் உயிரோடு எழுப்பவில்லையா? சப்பானிகள், குருடர், ஊனர் முதலிய அநேகரை நான் குணமாக்கவில்லையா? தேவனால் எல்லாம் கூடும் என்று அறிக்கையிடு. ஜெப நாட்களை குறித்து கொண்டு என் பாதத்தில் தரித்திரு. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டு உனக்கு விடுதலை கிடைக்கும். கலங்காதே. ஏசாயா 35 பல முறை வாசி. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். என் கரம் குறுகி போகவில்லை. கலங்காதே. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டிக்கொள். என்மேல் உன் விசுவாசம் வைக்கப்பட வேண்டும். ஒரே நொடியில் உன் காயங்களை ஆற்றுவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. ஆதார வசனம்: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6.